sheep can tolerate the weather condition, the cold condition. ஏன் அந்த பிரிவினையை ஏற்படுத்துகிறார் என்றால் செம்மறி ஆடியானது அந்த சீதோசன நிலையை இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய குளிரான தன்மையை தாங்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இருக்கிறது. But goat can't. வெள்ளாட்டாலே அந்த குளிரை தாங்க முடியாது. Goat need some warm place. அந்த வெள்ளாட்டுக்கு வெதுவெதுப்பான இடம் தேவைப்படுகிறது. What the shepherd will do those days, he wants to separate the sheep and goat separately. அந்த காலகட்டத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மேய்ப்பனானவன் செம்மறி ஆடையெல்லாம் ஒன்றாகவும் வெள்ளாடைகளை எல்லாம் பிரித்து ஒன்றாகவும் வைத்து வைப்பார்கள். Jesus used this example to explain the separation of the righteous and the unrighteous. இயேசு கிறிஸ்து இந்த உவமை எதுக்கு பிரயோஜனப்படுத்துகிறார் என்றால் நீதிமான்களுக்கும் அநீதியுள்ளவர்களுக்கும் இடையிலான பிரிதலை அவர் ஏற்படுத்துவதற்காக சொல்கிறார். Here the sheep is represents the genuine follower of Jesus. இங்கு செம்மறி ஆடானது இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. They are genuine, faithful and righteous people. அவர்கள் உண்மை உள்ளவர்களும் விசுவாசிகளும் நீதிமான்களுமாக இருந்தார்கள். They want to follow Jesus from their heart. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்திலிருந்து பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். Here goats represents wicked people. இங்கு வெள்ளாடானது அது துன்மார்க்கர்களை குறிக்கிறது. They are not genuine, they are not faithful, they are not righteous. அவர்கள் உண்மையற்றவர்கள், அவர்கள் அவிசுவாசிகள், அவர்கள் அநீதி உள்ளவர்கள். What we need to understand from this passage, இந்த பகுதியிலிருந்து எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? one day Jesus will come. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். We can't neglect that. அதை நம்மால் புறக்கணிக்க முடியாது. When he comes, we need to stand in front of him. அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டி இருக்கிறது. God will separate the righteous from the unrighteous. தேவன் அநீதியானவர்களுக்கு மத்தியில் இருந்து நீதியானவர்களை பிரித்து எடுப்பார். We need to think where we need to stand. நாம் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். Do you want to stand on his right side or left side? நீங்கள் அவருடைய வலது பக்கத்திலா அல்லது இடது பக்கத்திலா எங்கே நிற்க வேண்டும் என்று how do we know where we will stand? நமக்கு எப்படி தெரியும் நாம் எங்க நிற்க போகிறோம் என்று? இந்த வாழ்க்கை சொல்லும் நம்ம எங்க நிற்க போறோம்னு சொல்லிட்டு if we are following Jesus from our heart, we will stand right side. நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்மை எங்கு நிற்க போகிறோம் என்று சொல்லிவிடும். நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். We can't take this statement very lightly because Jesus is saying this statement. இங்கே சொல்லப்பட்ட வாக்கியங்களை நாம் சுலபமாக இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. He said one day it will happen. We can't neglect that. அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் இது நடக்கும், அதை நம்மால் புறக்கணிக்க முடியாது. We need to prepare ourselves for that. நாம் நம்மை அதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to ask this question, are we preparing ourselves to stand on right side? நாம் நம்மிடத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டும். அவருடைய வலது பக்கத்திலே நிற்பதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Are we prepared? நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? Are we preparing? நம்மை அதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா? Or we are not focusing on that? இல்லை என்றால் அதை குறித்த நோக்கம் நம்மிடத்தில் இல்லையா? One day this event will happen. ஒரு நாள் இந்த நிகழ்வு நடக்கும். We can't neglect this event because we need to stand there. We should stand there. ஏனென்றால் அதை நம்மால் தவிர்க்கவே முடியாது. நாம் அந்த இடத்துல நின்றே ஆக வேண்டிய சூழ்நிலையில இருப்போம். That time we can't ask excuse for we can't ask excuse that time. அந்த நேரத்திலே நாம் நமக்கான ஒரு பரிந்துரையை கேட்க முடியாது. அதற்காக கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்ற அவகாசத்தை நம்மால் கேட்க முடியாது. God gave this life to prepare for that event. தேவன் இந்த வாழ்க்கையை அந்த நிகழ்வுக்காக தயார்படுத்துவதற்காகவே கொடுத்திருக்கிறார். One of our main goal is we need to prepare ourselves to stand on right side. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு இலக்கு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பக்கத்திலே நாம் நிற்பதற்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். There will be a judgment. அங்கு நியாயம் தீர்க்கப்பட இருக்கிறது. Definitely God will ask questions. கண்டிப்பாக தேவன் சில கேள்விகள் நம்மிடத்தில் கேட்பார். We need to answer. நாம் அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். We need to prepare ourselves for that. நாம் நம்மை அதற்காக தயார்படுத்த வேண்டும். So today I just want to leave this question with you. Are we prepared? இந்த கேள்வியை உங்களுக்கு நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோம். Are we preparing ourselves? அல்லது அதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். We are not thinking about that. இல்லை என்றால் நாம் அதை பற்றி யோசிப்பதே கிடையாது. Second is Matthew 25 34 to 40. இரண்டாவதாக மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் வசனங்கள்
34 இருந்து 40 வரைக்கும். I can read it for you in English. Maybe you can tell that one in Tamil. ஓகே, நான் 34 இருந்து 40 வரைக்கும் சகோதரர் ஆங்கிலத்தை படிப்பாரு, நம்ம தமிழ்ல அதை கேட்கலாம். 34 says that the king will say to those on his right, "Come, you who are blessed by my father, take your inheritance, the kingdom prepared for you since the creation of the world." அப்போது ராஜா தமது வலது பாரிசத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்லுவார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே வாருங்கள், உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற விஷயத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். Why did he say this statement to them? ஏன் இந்த ஒரு வாக்கியத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார்? There is some reason. அதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. Let's read 35. 35வது வசனத்தை. For I was hungry and you gave me something to eat. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். I was thirsty and you gave me something to drink. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகம் தீர்த்தீர்கள். I was a stranger and you invited me in. நான் ஒரு அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள். I needed clothes and you clothed me. எனக்கு வஸ்திரம் இல்லாது இருந்தது, நீங்கள் எனக்கு வஸ்திரத்தை உடுத்தினீர்கள். I was sick and you looked after me. நான் வியாதியா இருந்தேன், என்னை நீங்கள் விசாரித்தீர்கள். I was in prison and you came to visit me. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். And verse 37 says that the righteous will answer him, Lord, when did we see you hungry and feed you? அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், are thirsty and give you something to drink. அப்போ எப்போது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், when did we see you stranger and invite you in? எப்போது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், are needing clothes and clothe you. எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். Verse 39, when did we see sick or in prison and go to visit you? எப்போது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம். They have no idea. அவர்களுக்கு அதை பற்றி ஒரு எண்ணமே கிடையாது. Verse 40 says, the king will reply, truly I tell you, whatever you did for one of the least of these brothers and sisters of mine, you did for me. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக 40வது வசனத்தில் சொல்லுகிறார், என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். First God wants to deal with people, those who are standing on the right side. முதலாவதாக தேவன் அவருடைய வலது பக்கத்தில் நிற்பவர்கள் இடத்திலே பேசி அதை செய்து கொண்டிருக்கிறார். They have no idea what Jesus is talking about. இயேசு எதை பற்றி பேசுகிறார் என்ற ஒரு எண்ணம் யோசனை அவர்களுக்கு கிடையாது. One thing they know, he is rewarding them. ஆனால் ஒரு விஷயத்தை அவருக்கு தெரியும், அவர் செய்த காரியத்துக்காக தேவன் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார். He rewarding them with eternal life. அவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்து அவர்களை பாராட்டுகளை கொடுக்கிறார். He wanted to enter his father's kingdom. தேவனுடைய அவருடைய தகப்பனுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும்படியாக அவர் அனுமதி கொடுக்கிறார். I have a question to think. ஒரு கேள்வி இருக்கிறது யோசிப்பதற்கு. Why does God allow them to enter his kingdom? ஏன் தேவன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர்களை நுழையும்படியாக அனுமதிக்கின்றார்? What is the principle behind this? அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய கொள்கைகள் என்ன சொல்ல முடியுமா? யாராவது ஏன் கடவுள் அந்த வலது பக்கத்துல நிற்கக்கூடிய மக்களை அவர் ராஜ்யத்துக்குள்ள போக அனுமதிச்சார்? ஓகே, கடவுளோட சித்தத்தின் பிரகாரம் அவங்க நடந்தாங்க. ஓகே, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க செஞ்சாங்க நிறைய நல்லது. ஓகே, தேவனோட அன்பை வெளிப்படுத்தினாங்க. எனி அதர் ஆன்சர்ஸ்? வேற ஏதாவது பதில்கள்? எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சாங்க. பின்னாடி நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் சாமி கேட்ட டக்குமே அவரோட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. வேற ஏதாவது? Great. So let's read Mark 12:30 to 31. நாம் மார்க் புத்தகம் 12வது அதிகார வசனங்கள் 30 to 31. 30ல இருந்து 31 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். Maybe I can read it for you in English. You will translate that. Okay, நம்ம ஆங்கிலத்துல படிக்க அதை மொழிபெயர்க்க கேட்கலாம். 30 says, love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. In this passage there is two commands. This is the first command. இந்த பகுதியிலே 2 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. இது முதலாவது கட்டளை. And the second one is love your neighbor as yourself. இரண்டாவது கட்டளை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு We கூறுவாயாக. need to watch out their actions. அவர்களுடைய செயல்களை நாம் பார்க்க வேண்டும். They gave food to the hungry. அவர்கள் பசியுள்ளவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். They gave water to the thirsty. தாகமுள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். They gave shelter to the homeless people. வீடு இல்லாதவர்களுக்கு அவர்கள் கூரை They கொடுத்தார்கள். gave clothes to the the one who doesn't have a clothes. ஆடை இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை உடையை கொடுத்தார்கள். They visited sick people and prisoners. சிறையில் இருப்பவர்களையும் நோயாளிகளையும் சென்று சந்தித்தார்கள். Think about their action and think about the principle. அவர்களுடைய செயலையும் அவர்களுடைய கொள்கையையும் யோசித்து பாருங்கள். Sometimes மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சேன்னா பரலோக ராஜ்யம் போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ உண்மைதான், நிறைய நேரங்கள்ல ஏழைகளுக்கு உதவி செய்யறது நல்லது. கண்டிப்பா கடவுள் பரலோக ராஜ்யத்துல அதையும் உயர்ந்ததா மதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஏன் அவங்க இதை செஞ்சாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பிரின்சிபல் இருக்கு. நம்ம பிரின்சிபலை மறந்துட்டோம் அப்படின்னா we can't follow the main thing, only we can follow the subtitles. நம்ம ஒரு கொள்கையை மறந்துட்டோம் அப்படின்னா முக்கியமான பிரதானமான காரியங்களை விட்டுடுவோம். அது பின்பற்றக்கூடிய சின்ன சின்ன தலைப்புகளை மட்டும் தான் பின்பற்றக்கூடிய. The reason they did this was because they loved others from their hearts. இந்த அவங்க ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய இருதயத்துல இருந்து மற்றவங்களை அன்பு செய்தாங்க. There is no any selfish reason among them. Only there is a reason means there is a reason they are loving one another. That's it. அவங்க செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஆனா அது சுயநலமான காரணம் கிடையாது. அவங்க செஞ்சதுக்கு காரணம் ஒருத்தர் அவங்க அன்பு செஞ்சாங்க. They are willing to love God, at the same time they are willing to love others also. அவங்க தேவன் அன்பு செய்ய தயாரா இருந்தாங்க, அதே நேரத்துல மற்றவங்க அன்பு செய்யவும் தயாரா. Sometimes we are willing to love God but we don't want to love others. சில நேரங்களில் நம்ம தேவன் அன்பு செய்ய தயாரா இருக்கிறோம், ஆனா மற்றவங்க அன்பு செய்ய தயாரா இருக்கிறது. We need to think about it. அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். They did both. அவங்க 2 விஷயங்களும் They செஞ்சாங்க. are willing to love God, at the same time they are willing to love others also. அவங்க தேவன் அன்பு செய்யவும் தயாரா இருந்தாங்க, அதே நேரத்துல மற்றவங்களே அன்பு செய்ய தயாரா இருந்தாங்க. They did many things out of love. அவங்க நிறைய விஷயங்களை செஞ்ச எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அது அன்புல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயமா. Without love they can't be like this or they can't do things which they did. அன்பு இல்லாம அவங்க எப்படி இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது, இல்லைன்னா அவங்க செஞ்ச காரியங்களை செய்ய முடியாது. After that they want to do what is right and good in front of God. அதன் பின்பாக அவங்க எது தேவனுக்கு முன்பாக சரியோ நல்லதோ அதை செய்யணும்னு நினைச்சாங்க. There is no excuse for that. அதுக்கு சொல்றதுக்கு எந்த சாக்குபோக்குமே கிடையாது. They didn't make any excuse to serve others or love others. மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்கோ மற்றவங்களை அன்பு செய்யறதுக்கோ அவங்க எந்த ஒரு சாக்குபோக்குமே சொல்லல. They didn't say God I'm so poor. அவங்க தேவனே நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லல. They didn't say God I have lot of disability in me. தேவனே எனக்கு நிறைய இயலாமை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லல. They didn't say God I don't have things to provide. தேவனே கொடுக்கிறதுக்கான சில பொருட்கள் என்கிட்ட இல்லைன்னு சொல்லல. If we have loveliness, there is no excuse. நம்ம இடத்துல அன்பு இருந்ததுன்னா நம்ம சொல்றதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. So what is the principle? அதுக்கான கொள்கை என்ன? We should love God, at the same time we should love people. நம்ம தேவன் அன்பு செய்யணும், அதே நேரத்துல மற்றவர்களே அன்பு செய்யணும். And we must do what is right and good before God. தேவனுக்கு முன்பாக எது சரியோ எது நல்லதோ அதுதான் நம்ம செய்யணும். These two principles are commanded for us. இந்த 2 கொள்கைகளும் நமக்கான கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. As a Christians we can't keep ourselves away from loving others. ஒரு கிறிஸ்துவராக மற்றவங்களை அன்பு செய்யறதுல இருந்து நம்மள தூரமா வைக்க முடியாது. We can't keep ourselves away from caring showing my care from others. மற்றவங்க மேல நான் வைக்கக்கூடிய அன்பை தூரமா வச்சுட்டு ஒரு கிறிஸ்துவராக என்னால இருக்கவே முடியாது. I can't say I'm a Christian but I can't do good. நான் சொல்ல முடியாது நான் ஒரு கிறிஸ்துவர் ஆனா என்னால நல்லது செய்ய முடியாது. I just want you to read some scriptures. சில வசனங்களை வாசிக்கலாம். Deuteronomy 6:17 and 18. உபாகம புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 17 18 நம்ம வாசிக்க கேட்போம். உபாகம புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக.
நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும். Yes, bro. Okay. 16 and 8, 17 and 18. Yeah, but that- Okay, so in English, the verses is very clear. ஆங்கிலத்துல இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. You know, we have to do what is good and right in front of God. நாம் தேவனுக்கு முன்பாக எது சரியோ எது நல்லதோ அதை செய்ய Then வேண்டும். I want you to read First Kings 14:8. ஒன்று ராஜாக்கள் 14வது அதிகாரம் வசனம் 8 நாம் வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 14வது அதிகாரம் வசனம் 8. நான் ராஜபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தான் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல இராமல். ஆமென். You know, we need to think why God pleased with David. ஏன் தேவன் தாவீதினிடத்தில் பிரியமா இருந்தார் என்பதை யோசித்து The பார்க்கிறோம். reason is he did what is right and good in front of God. காரணம் என்னவென்றால் தேவனுக்கு முன்பாக எது சரியோ எது நல்லதோ அதையே அவர் செய்தார். You know, if we want God to please with us and include us in His kingdom, we must do what is right and good in front of Him. தேவன் நம் மீது பிரியமா இருக்க வேண்டும் என்று நினைத்தோமையானால், அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமையானால், அவருக்கு முன்பாக எது சரியோ எது நல்லதோ அதையே நாம் செய்ய வேண்டும். You know, to win God's kingdom, we should love one another. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதை நாம் நமக்கு சொந்தமாக மாற்றிக் கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செய்ய வேண்டும். We should focus. We have to focus on the poor people also. At the same time, God gave other lot of good things to do. நாம் ஏழ்மையுள்ளவர்களுக்கு தேவையுள்ளவர்கள் மீது நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நிறைய மற்ற நல்ல காரியங்களும் கொடுத்திருக்கிறார் செய்வதற்காக. David. So Jesus wants us to grow in godly character. தேவன் இயேசு கிறிஸ்து நாம் தேவனுக்குள்ளான குணாதிசயங்களிலே வளர வேண்டும் என்று நினைக்கிறார். In what? எதிலே நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்? Godly characters. தேவனுக்குள்ளான ஆத்மீகமான Let's குணாதிசயங்கள். read 1 Peter 5-7. நாம் 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 1வது அதிகாரம் 5லிருந்து 7 வரை வாசிப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகித்தையும், சகோதர சிநேகித்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். Our characters also plays an important role in ensuring our salvation. நம்முடைய ரட்சிப்பை நிச்சயப்படுத்துவதிலே நம்முடைய குணாதிசயம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. Bible says we must make every effort to grow in our faith. வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசத்திலே வளருவதற்காக எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். We need to make every effort to grow in our goodness. நம்முடைய நல்ல குணத்திலே வளருவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். We need to make every effort to grow in our knowledge. நம்முடைய ஞானத்திலே வளருவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். And self control. இச்சை அடக்கத்திலே வளருவதற்கு, And perseverance. நம்முடைய விடாமுயற்சியிலே And வளருவதற்கு, godliness. தேவத்துவத்திற்குள்ளாக And வளருவதற்கு, mutual affection. Mutual affection. ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உணர்வுகளிலே வளர்வதற்கு, And finally love. இறுதியாக அன்பிலே வளர்வதற்கு. We need to ask one question. நாம் ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்க வேண்டும். Are we making effort to grow in our godly characters? நாம் தேவனுக்குள்ளான குணாதிசயங்களை வளர முயற்சிகளை எடுக்கிறோமா? Why they did that all the things? Because they have lot of godly characters in their heart. ஏன் அவர்கள் இந்த எல்லா காரியத்தையும் செய்தார்கள்? ஏனென்றால் தேவனுக்குள்ளான குணாதிசயம் அவர்களுடைய இதயத்துக்குள்ளாக இருந்தது. Something is not here, you can't see that one here. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே இல்லை என்றால் அதை நம்மால் இங்க பார்க்கவே முடியாது. நாங்க பைபிள் டாக்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், திடீர்னு ஓபன் பண்ணி பலாப்பழத்தை எடுக்க சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நிறைய பேர் ஆர்வம் ஓபன் பண்ணுவாங்க, உள்ள பலாப்பழம் இருக்காது ஃப்ரிட்ஜுக்குள்ள. அது என்ன குறிக்கும் அப்படின்னா, நான் ஏதாவது வச்சாதான் என்னால அதை வெளியே எடுக்க முடியும். நான் உள்ள எதுவும் வைக்கலன்னா என்னால என்ன பண்ண முடியாது, அதை வெளியே எடுக்க முடியாது இல்லையா? சோ எனக்குள்ள நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னா என்னால நல்ல குணங்களுக்குரிய காரியங்களை வெளில செய்ய முடியாது. அதான் பிரின்சிபல். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். So then God wants us to seek and save the lost. தேவன்
தொலைந்து போன ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். Let's read Mark 16:15. நான் மார்க் புத்தகம் 16வது அதிகாரம் வசனம் 15 வாசிப்போம். Maybe 15 to 16. 15 14 வரை மார்க் புத்தகம் 16வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். Amen. As a Christian, we should show our love and concern for the lost. ஒரு கிறிஸ்துவராக தொலைந்து போன மக்கள் மீது நம்முடைய அன்பையும் நம்முடைய அக்கறையும் நாம் காட்ட வேண்டும். We need to think, are we focusing on that? நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும், அதிலே நாம் நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? I really want to appreciate sisters because they did a phenomenal job on their last invitation service. நான் உண்மையாகவே சகோதரிகளை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். கடந்த மாதத்தில் அவர்களுக்காக நடந்த அழைப்புதல் ஆராதனையில் அவர்கள் அற்புதமான ஒரு செய்கையை செய்தார்கள். I really want to appreciate brothers also because you guys are giving your best. நான் சகோதரர்களையும் கூட பாராட்டுகிறேன், என்றால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். So we need to focus on seek and save the lost. நாம் தொலைந்து போன ஆத்துமாக்களை தேடுவதிலும் அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதிலும் நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God wants to grow in that. தேவன் நாம் அதுக்குள்ளாக வளர வேண்டும் என்று And நினைக்கிறார். thirdly, God wants us to develop our relationship with Him. மூன்றாவதாக தேவன் அவரோடு கூட நம்முடைய உறவு முறையிலே நாம் மேம்பட வேண்டும் என்று நினைக்கிறார். David. As Christians, we need to be consistent and deep in our prayer and scripture reading. ஒரு கிறிஸ்துவராக நாம் நம்முடைய ஜெபத்திலும் நம்முடைய வேத வாசிப்பிலும் வேத வாக்கியங்களை வாசிப்பதிலும் தொடர்ச்சியாக நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். We may think I need God, but we don't want to spend time with God. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், எனக்கு தேவன் தேவை, ஆனால் தேவனோடு கூட நான் நேரம் செலவழிக்க நினைக்கவில்லை. I have a question, how it is possible? என்னிடத்து ஒரு கேள்வி இருக்குது, அது எப்படி சாத்தியமா? I can say I need you, but I don't want to spend time with you. நான் சொல்லலாம், எனக்கு நீங்க வேணும், ஆனா உங்க கூட நேரம் செலவழிக்க நான் தயாரா இல்லை. I don't want to talk to you. நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படல. I don't like to talk to you. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. I don't want to waste my time. என்னோட நேரத்தை நான் வீணடிக்க நினைக்கல. I have a lot of work to do. எனக்கு செய்ய நிறைய வேலை இருக்கு. I can sleep in my home. என்னுடைய வீட்டுல நான் தூங்கலாம். Do you think we can build great relationship with each other? நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அற்புதமான உறவு முறையை கட்ட முடியும்னு? உங்க ஐடியா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? The same formula works there also. We can't spend, we don't want to spend time with me. We can't build a great relationship with God also. அதே சூத்திரம் தான் அங்கேயும் பயன்படுது. நீங்க கூட நேரம் செலவழிக்க விருப்பம் இல்லைன்னா என்னோட கூட தேவனோட கூட நல்ல சரியான உறவு முறையை கட்ட முடியாது. We need to make effort. நம்ம முயற்சிகளை எடுக்க வேண்டும். We need to think, how much we are making effort to build our relationship with God. நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும், தேவனோடு கூட நம்மளுடைய உறவு முறையை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். And the fourth is God wants us to support us for His mission by giving. நான்காவதாக கொடுப்பதினாலே தேவன் அவருடைய ஊழியத்துக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்னு நினைக்கிறார். So as a Christian we can't say I can be selfish, but at the same time I can follow Christ also. ஒரு கிறிஸ்துவராக நான் சுயநலமா இருப்பேன், அதே நேரத்தில் நான் இயேசுவை பின்பற்றுவேன்னு சொல்ல முடியாது. We can't say that. நம்மளால சொல்லவே முடியாது. As a Christians we should be more giving. ஒரு கிறிஸ்துவராக நம்ம அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We need to give consistently. நாம தொடர்ச்சியா கொடுக்கிறவங்களா இருக்கணும். We need to think about self, how we are doing in this area. நம்மளை குறித்து யோசிக்கணும். You want to spend time with Him. நம்ம அதுல எப்படி செயல்படுறோம், நம்ம அவரோட கூட நேரம் செலவழிக்கணும். He wants us to give. நாம கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. He wants us to grow in our godly characters. நம்மளுடைய தேவனுக்குள்ளான குணாதிசயத்துல வளரணும். He wants us to focus lost souls. நம்ம தொலைஞ்சு போன ஆத்மாக்கள் மேல நோக்கமுள்ளவர்களா இருக்கணும். We have reward also. அதற்கான பரிசு பொருள் நமக்கு இருக்கு. When we love others and when we do good in front of Him, He wants us to reward. நம்ம மற்றவங்களை அன்பு செய்யும் போது, அவருடைய பார்வைக்கு நல்ல காரியங்களை செய்யும் போது அவர் நமக்கு பாராட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார். He wants us to give citizenship in heaven. அவர் நமக்கு பரலோகத்துல ஒரு குடியுரிமையை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஜெனரலாவே இது பொதுவா நிறைய நாடுகள்ல நடக்கும். இப்ப நான் அமெரிக்கா போறேன் அப்படின்னா, அமெரிக்கா என்னால ஒரு மிகப்பெரிய பலன் அடைஞ்சது அப்படின்னா, அமெரிக்கா எனக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அவங்க நாட்டோட சிட்டிசன்ஷிப், ஒரு கிரீன் கார்டு எனக்கு தந்துருவாங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணலாம், அமெரிக்கால நானும் என் சந்ததியும் வாழலாம். ஓகேங்களா? சோ அதே போல when we are decided to please God, He wants to give the citizenship of heaven.
அதே போன்றுதான் நம்ம கடவுளை பிரியப்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா தேவன் பரலோகத்துக்கான குடியுரிமையை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறார். In heaven, we will be crowned as a children of God. பரலோகத்துல நம்ம தேவனுடைய குழந்தைகளா வளர்க்கப்படுவோம். In heaven, there is no tears, no death, no sorrow. பரலோகத்துல கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, மரணம் கிடையாது. There is no disease, no poverty, no guilty, no burden, no pressures. அங்க நோய்கள் கிடையாது, அங்க ஏழ்மை கிடையாது, எந்த ஒரு வேதனையோ கஷ்டமும் கிடையாது. In heaven, we will be surrounded by God's love and care and joy. நாம பரலோகத்துல தேவனுடைய அன்பால சூழப்பட்டிருப்போம், அக்கறை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். In our endless life, we can spend time with God, and we can spend time with some angels, and we can spend time with the saints also. Paul, Peter, David, whoever. முடிவற்ற அந்த வாழ்க்கையில தேவனோட கூட நம்ம நேரம் செலவழிக்கலாம், சில புனிதர்களோட நேரம் செலவழிக்கலாம், சில தூதர்களோட கூட நேரம் செலவழிக்கலாம். நம்ம பரலோகத்துல பார்த்தோம்னா பவுல், பேதுரு, அப்படி அந்த அந்த மாதிரியான புனிதர்களோட கூட நேரம் செலவழிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். Now the point is, God wants to give citizenship to the one who loving others. இங்க புள்ளி என்னன்னா, மற்றவங்க அன்பு செய்யற ஒருத்தருக்கு தேவன் பரலோகத்தின் குடியுரிமையை தரணும். You want to give that to the one who doing good and right in front of him. அவருக்கு முன்பாக நல்லதும் சரி ஏதோ அதை செய்யற ஒரு நபருக்கு அதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். Some people may have this question. சில நபர்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம். Will I enter God's kingdom by His grace, or will I enter God's kingdom by my deeds? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய கிருபையினால நுழைவனா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்னுடைய செய்கையால நுழைவனா அப்படின்னு நினைக்கலாம். What do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Okay, by God's grace. தேவனுடைய கிருபையினால. Okay, நான் ஞானஸ்தானம் பெற்றும்போது தேவன் கிருபை எனக்கு வந்துச்சு இல்லையா? தேவன் கிருபை என் மேல பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் கடவுள் வந்து நீ இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு இல்லையா? So I want you to read some scriptures. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம், அதற்கான கேள்வி கிடைக்கும். This scripture has the answer for that question. அந்த கேள்விக்கான பதில் இந்த வசனத்துல இருக்கு. Just read Matthew 16-27. மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் வசனம் 27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென். அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பார். ஓகே. Revelation 22:12. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12 வாசிக்க கேட்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். அவரோட கூட என்ன வருது? பலன். அது எதை சார்ந்து இருக்கு? நம்மளுடைய கிரியை சார்ந்து. ஓகே. செகண்ட் Corinthians 5:10. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 10 வாசிக்க கேட்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். The three scriptures, two things is common. One is Jesus going to come. Second is He will judge us according by our deeds. இந்த மூணு விஷயத்துல ரெண்டு விஷயங்கள், இந்த மூன்று வசனங்கள்ல ரெண்டு விஷயங்கள் பொதுவா இருக்கு. ஒண்ணு இயேசு கிறிஸ்து திரும்ப வர போறாரு. அதுக்கு ரெண்டாவது விஷயம் நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. By God's grace we are saved. தேவனுடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். But we can't say, after you saved me, but I want to live my life however I want. நம்ம சொல்ல முடியாது, நான் நீங்க என்ன ரட்சித்துட்டீங்க, ஆனா நான் என் வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் நினைக்கிறோம் அப்படியே வாழ்வேன். For judgment, our moral kindness also important. நியாய தீர்ப்புக்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் கூட முக்கியமானதா இருக்கு. He will ask questions regarding our characters and our good deeds. நம்மளுடைய நல்ல செய்கைகளை பற்றி, நம்முடைய குணாதிசயங்களை பற்றி அவர் கேள்வி எழுப்புவார். If you want to stand the right side, then you need to know what to do. Do good in front of Him. நீங்க வலது பக்கத்துல நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியான விஷயங்களை நீங்க செய்யணுங்களா? And love one another. ஒருவர் நீங்க அன்பு செய்யுங்க. It's not easy. அது சுலபம் கிடையாது. But it's not impossible also. அது முடியாத காரியமும் கிடையாது. By grace of God we can do this both. தேவனுடைய கிருபையால இந்த இரண்டு விஷயத்தை நம்மளால செய்ய முடியும். We need to make effort for that. That's it. நமக்கு அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். God will bless our effort and He know what to do there. தேவன் நம்மளுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். அங்க என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். And finally, Matthew 25:41-46. இறுதியாக மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் வசனம்
சாரி ப்ரோ 40 41 to 46. 41ல இருந்து 46 வரை நம்ம வாசிக்கலாம். Here now we are able to see the judgment and condemnation of those on the left hand. இடது புறத்துல நிக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பையும் ஆக்கினையும் குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். Just read 41. 41வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் வசனம் 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்கள். ஆமென். You know, Jesus spoke this word to these people because they refused to do good and right. இயேசு கிறிஸ்து இந்த நபர்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசினாரு. ஏன்னா அவங்க நல்லது எது சரியா அதை செய்யறதுக்கு அவங்க தடை பண்ணாங்க, மறுதளிச்சாங்க. What he said, you didn't give me food. அவர் என்ன சொன்னாரு? நீங்க எனக்கு உணவு கொடுக்கல. You didn't give me water. நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கல. You didn't give me shelter. எனக்கு நீங்க கூட கொடுக்கல. You didn't visit me when I was sick. நான் நோய்வாய்ப்பட்டப்போ என்னை பார்க்க நீங்க வரல. Simple. எளிமையா. He said you didn't do good what is in front of me. No, you didn't do good and right in front of me. ரொம்ப எளிமையா சொன்னாரு, என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எது நல்லதோ எது சரியோ அதை நீங்க செய்யல. They couldn't understand that. அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல. The common thing is they both didn't understand what Jesus is saying. பொதுவான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இயேசு எதை சொல்றாரோ அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. But the right hand people, they did what is right. The left hand people, they know what is right, but they didn't do. வலது புறத்துல இருந்தவங்களுக்கு அவங்க செஞ்சது எதோ அது சரியா இருந்துச்சு, ஆனா இடது புறத்துல இருக்கவங்களுக்கு எது சரின்னு தெரிஞ்சோ அதை செய்யாதவங்களா They are into the sin of omission. அவங்க இந்த பாவத்திற்குள்ளாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு விதமான பாவங்கள் இருக்கு. சரிங்களா? என்ன அந்த ரெண்டு விதமான பாவங்கள் அப்படின்னா, sin of commission அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாவத்தை நம்ம பிரிக்க முடியும். sin of commissionனா என்ன அப்படின்னா, நம்ம விபச்சாரத்துல ஈடுபடுறது, நம்ம ஸ்லாண்டர், காசிப், புறம் கூடுறது, காசிப் பண்றது இல்லையா, அடுத்தவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தவறா பேசிட்டு இருக்கிறது, பொய் சொல்றது, திருடுறது, கொலை பண்றது, நிறைய பிசிக்கல் அபியூஸ், மத்தவங்க போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா sin of commission. அதாவது ஒரு விதமான பாவத்துல நீங்க ஈடுபடுறீங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் இதை அடிக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன். சோ இது பேர் என்ன? sin of commission. நான் ஒரு பாவத்துல ஈடுபடுறேன் அப்படின்னு அர்த்தம். sin of omissionனா என்னன்னா, இவங்க அடி வாங்கிட்டு இருக்க, ஆனா நான் வேடி பார்க்கல இருக்கேன். நான் அந்த இடத்துல இவரை காப்பாத்துறது நல்லதுன்னு தெரியும், ஆனா அதை நான் செய்யல. அதுக்கு பேர் என்ன? sin of omission. அதாவது sin of commissionனா என்ன? பாவத்தை செய்யறது. sin of omissionனா என்ன? நல்லதை புறக்கணிக்கிறது. சரிங்களா? கடவுள் இவங்க ஏன் நரகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு. They are not into the sin of commission, they are into the sin of omission. அவங்க பாவத்தின் புறக்கணிப்புல இருந்தாங்க. அவங்க பாவத்தை செய்யல, ஆனா பாவம் நடக்கும் போது அதை தடுக்காம அதை புறக்கணிக்கிறவங்களா இருந்தாங்க. Let's read James 4:17. நாம் வேத வசனத்தை யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 17 வாசிக்க கேட்போம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஆமென். You know what is right, but if you are not doing that is sin. உங்களுக்கு எது சரின்னு தெரியும், ஆனா அதை நீங்க செய்யலனா அது பாவம். We know, for example, we know praying is good, but we don't want to do. நமக்கு தெரியும் ஜெபம் பண்றது நல்லது, ஆனா நம்ம செய்ய விருப்பப்படுறது இல்ல. We know standing up for what is we know what is நன்மைக்காக நிக்கிறது சரி நமக்கு தெரியும், பட் நிறைய நேரங்கள்ல நம்ம நன்மைக்காக குரல் கொடுக்கறது இல்ல. அது ஒரு விதமான பாவம் தான். So we know sharing our faith is good, but we don't want to share our faith. நமக்கு தெரியும் நம்ம விசுவாசத்தை பகிர்ந்துக்கிறது நல்லதுன்னா, ஆனா நம்மளோட விசுவாசத்தை பகிர்ந்துக்க தயாரா இருக்குது. The sin, why God is focusing, he wants to focus on sin of omission. ஏன் தேவன் பாவத்தை புறக்கணிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு? Because the sin of omission is the willful disobedience. ஏன்னா புறக்கணிக்கிற பாவம் எப்படின்னா தெரிஞ்சே கீழ்ப்படியாம போறதா இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் பிரேயர் பண்ணாம இருக்கிறது தப்புன்னு? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாதா? கடவுளோட உள்ள உறவை நம்ம வளர்க்கறது, வளர்க்காம இருக்கிறது தப்புன்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
ஜெபம் பண்ணாம இருக்கிறது தப்புன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்காம இருக்கிறது தப்பு? சோ எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யாதது தப்புன்னு? உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆனா எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? அதான் கேள்வி இல்லையா? சோ நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுக்கு உகந்துதான் சின்ன ஒமிஷன்ல நம்ம ஈடுபடுறோம். நம்ம மனசுக்கு உகந்துதான், நம்ம மனசுக்கு சரின்னு பட்டுதான் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நான் நல்லது செய்ய மாட்டேன்ற முடிவை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? So God is not happy about that decision. அந்த ஒரு தீர்மானத்தை குறித்து தேவன் சந்தோஷப்பட மாட்டார். Christ said Christians are the salt of the earth and light of the world. கிறிஸ்து சொல்றாரு, கிறிஸ்துவர்கள் இந்த பூமியோட ஒளியாவும் உப்பாவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. He thought that our light should shine before the people and the people should see our good deeds and glorify God. அவர் நமக்கு எதை சொல்லி கொடுத்தாருன்னா, நம்மளுடைய ஒளியானது வெளிச்சமானது மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும், நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கிரியைகள் அவங்க கண்ணுக்கு தெரியணும்னு சொல்லி கொடுத்தார். We know we must enter the narrow path and travel into the end. நம்மளுக்கு தெரியும் நம்ம குறுகலான வழியில பிரயாணிக்கணும், இறுதியை குறிச்சு நம்ம பயணிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். We know we must deny our own will to work for God's will. நம்மளுக்கு தெரியும் தேவனுடைய சித்தத்துக்கு செய்யறதுக்கு நம்மளுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை நம்ம வெறுக்கணும் நம்மளுக்கு தெரியும். We know we need to be willing to hate everything we have for Christ. நம்ம கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வெறுக்க தயாரா இருக்கணும் நம்மளுக்கு தெரியும். We know we must learn to practice holiness and righteousness. நம்மளுக்கு தெரியும் பரிசுத்தத்தையும் நீதியையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும் நம்மளுக்கு தெரியும். We know without turning back we need to stand for him till the end. நம்மளுக்கு தெரியும் பின் திரும்பாம இறுதி வரைக்கும் அவருக்காக நம்ம நினைச்சு நிக்கிறோம் நம்மளுக்கு தெரியும். The question is, we know this all, but are we willing to practice this all? கேள்வி என்னன்னா, நம்ம இது எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கிறோம், ஆனா இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த தயாரா இருக்கிறோம். Are we willing to stand for? நாம் உறுதியானவங்களா நினைச்சு நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? Are we willing to deny our will? நம்மளுடைய சொந்த விருப்பத்தை வெறுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? Are we willing to learn what is holiness and righteousness in our life? நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்னன்றதை கத்துக்க தயாரா இருக்கிறோமா? We need to think about it. அதை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். We are avoiding what is right. There can be many reasons for that. நம்ம எது சரியோ அதை தவிர்க்கிறோம், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். Sometimes fear can be the reason for that. சில நேரங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய பயம் அதுக்கான காரணமா இருக்கலாம். Sometimes pride can be reason for that. Pride. சில நேரத்துல பெருமை அதுக்கான காரணமா இருக்கலாம். Sometimes laziness can be reason for that. சில நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் அதுக்கான காரணமா இருக்கலாம். Sometimes selfishness can be reason for that. சில நேரத்துல சுயநலம் அதுக்கான காரணமா இருக்கலாம். Sometimes self-centered life can be reason for that. சில நேரத்துல சுயத்தை மையமா கொண்டிருக்க ஒரு வாழ்க்கை அதுக்கான We காரணமா can say many reasons like this, but God won't accept this all the reasons. இப்படிப்பட்ட நிறைய காரணங்களை நம்மளால சொல்ல முடியும், ஆனா தேவன் இந்த எந்த காரணத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டார். If we are saying this all the reasons, we are neglecting our call. நம்ம இந்த எல்லா காரணத்தையும் சொல்றவங்களா இருக்கிறோம்னா நம்மளுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம புறக்கணிக்கிறோம். Directly we are saying to God, I don't want to be a light and salt. நம்ம நேரடியா தேவனுக்கு என்ன சொல்றோம்னா, நான் ஒளியாவும் உப்பாவும் இருக்க தயாரா இல்லைன்னு சொல்றோம். We are saying, I don't want to shine my light to those who are in the need. நம்ம என்ன சொல்றோம்னா, தேவையுள்ள மக்கள் மீது என்னோட வெளிச்சத்தை நான் பிரகாசிக்க தயாரா இல்லைன்னு சொல்றோம். What we need to understand, sin of omission also has its own consequence. நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, புறக்கணிக்கக்கூடிய பாவங்களும் கூட அதற்கான பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. I want you to read Matthew 41, Matthew 25 to 41. I can read it for you. மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 41 நம்ம படிக்கலாம். Then he will say to those on his left, depart from me. 41 right bro. நீ just சொன்னா. தன்னுடைய இடது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். You who are cursed, சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். into the internal fire prepared for the devil and his angels. சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கும் உருவாக்கப்பட்ட அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட அழியாத அக்னிக்குள்ளாக போங்கன்னு சொல்றார். What is the meaning of this? இதற்கு அர்த்தம் என்ன? We will be removed from his sanctuary and from his mighty glory. அவருடைய பர்வதத்திலிருந்து அவருடைய மகிமையிலிருந்து நம்ம எடுக்கப்படுவோம் சொல்றார். They will get endless punishment. அவங்களுக்கு முடிவில்லாத தண்டனை இருக்கு. There will be eternal weeping and smashing of teeth. எப்பவுமே அவங்க நித்தியத்துக்கு அழக்கூடிய அந்த தேவைக்கூடிய எண்ணமும் பக்கடிப்பும் இருக்குன்னு வேதம் சொல்லுது. Are we fine for this?
நம்ம இதுக்கு தயாரா இருக்கிறோமா? We need to think about it. இதை குறிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். It shows there will be endless pain, unhappiness, and severe suffering and punishment. அது முடிவில்லாத வலி, வேதனை, பக்கடிப்பு, அங்க தண்டனை இருக்குன்னு அவர் சொல்றார். Hell means there is no hope. நரகம்னா அங்க நம்பிக்கையே கிடையாது. There is no love. அங்க அன்பே கிடையாது. There is no grace. அங்க கிருபையே கிடையாது. There is no any comfort zone. அங்க சொகுசான ஒரு இடமே கிடையாது. Hell means everlasting fire. நரகம்னா நித்தியத்துக்கு இருக்கக்கூடிய நெருப்பா இருக்கு. Everlasting punishment. எப்பவுமே நினைச்சிருக்கக்கூடிய தண்டனையா இருக்கு. Hell means absent of God. நரகம்னா அங்க தேவன் இல்லைன்றதுதான் பொருள். We need to live our life endlessly with Satan. நம்ம அந்த இடத்துல முடிவில்லாத நாட்களுக்கு சாத்தானோட நம்ம வாழ்க்கைய வாழணும். We can't see God's face. தேவனுடைய முகத்தை நம்மளால பார்க்க We முடியாது. can't feel God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால We பார்க்க முடியாது. can't expect God's hug. தேவனுடைய அரவணைப்பை நம்மளால எதிர்பார்க்கவே We முடியாது. can't expect anything from God. Hell means zero. God can be there. Zero presence of God. தேவனுக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. நரகம்னா தேவன் இல்ல, அந்த தேவன் இருக்கிறதுக்கு ஒரு பூஜை அளவு கூட ஒரு காரணமே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். Are we ready to deny God? நம்ம தேவனை மறுதலிக்க தயாரா இருக்கிறோம். Are we ready to go away from Him? தேவனை விட்டு தூரமா போறதுக்கு தயாரா Are இருக்கிறோம். we ready to live our endless life without Him? அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நித்தியத்துக்கு வாழணும் நம்ம நினைக்கிறோம். Without His presence? அவருடைய பிரசனை இல்லாம வாழணும் Without நினைக்கிறோம். His hug and kiss? அவருடைய அரவணைப்பு முத்துமும் இல்லாம வாழணும்னு நினைக்கிறோமா? If we want to do that, that is hell. நம்ம அதை செய்யணும்னு நினைச்சா அதுதான் நரகமே. So that is hell is full of that kind of things. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைஞ்சதுதான் நரகமா இருக்கு. One day God will come. We cannot deny that. ஒரு நாள் தேவன் வரப்போறாரு, நம்ம அதை மறுக்கவே முடியாது. And He will separate us like this. தேவன் நம்மளை இப்படியா பிரிக்க போறாரு. There is no any third category in that. Only right and left, sheep and goat. மூன்றாவது பிரிவு இருக்க போறதே கிடையாது. வலதுபுறம் இடதுபுறம், செம்மறியாடு வெள்ளாடுன்னு தான் பிரிக்க போறாரு. What God said to what He said to that the people, those who are in right side. அவருக்கு வலது பக்கத்துல இருந்த மக்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு? Welcome. வாங்க, I will give you heaven. நான் உங்களுக்கு பரலோகத்தை கொடுப்பேன். You will rejoice there. நீங்க அங்க சந்தோஷப்படுவீங்க. There is no pain. இங்க களி கூறுவீங்க, அங்க வலி கிடையாது. There is no loan. அங்க கடன் கிடையாது. There is no EMI card. அங்கெல்லாம் மாதாந்திர தவணை கிடையவே கிடையாது. Nobody going to stand in front of your gate and saying like, hey, மாச கழிச்சு மாதிரியா? அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. So we are going to rejoice there with God. அங்கு தேவனோடு கூட நாம் களி கூற We போகின்றோம். are going to walk with God there. தேவனோடு கூட அங்க நடக்க போறோம். We are going to celebrate our endless life with God there. தேவனோடு கூட முடிவில்லாத நம்முடைய வாழ்க்கையை கொண்டாட போறோம். He will give that the one who willing to love others, the one who willing to do what is good in front of Him. அவருக்கு முன்பாக எது நல்லதோ எது சரியோ அதை செய்யவும் அதை பின்பற்றவும் நினைக்கிற ஒருத்தருக்கு தான் அதை கொடுக்க போறார். Think about the left side. இடதுபுறத்துல இருக்கவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. Go away from me. என்னை விட்டு தூரம் போங்க. You will never see my face again. என்னோட முகத்தை இதுக்கப்புறம் You பார்க்கவே will போறீங்க. never receive my hug again. என்னுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க போறதே கிடையாது. That's it. End. அதுதான் அந்த முடிவு தான். You will face there lot of pain and punishment. அங்க நிறைய வலியும் தண்டனையும் தான் உங்களுக்கு You இருக்கும். want to go through a lot of things there. நீங்க நிறைய விஷயங்கள் அங்க சந்திக்க வேண்டியிருக்கு. You will never see my face again and my presence again. என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய முகத்தையும் மறுபடியும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. That's an everlasting punishment. அது நித்தியத்துக்கு இருக்கக்கூடிய தண்டனை. Why God wants to give that to them? ஏன் அதான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு? Because they don't want to love God, they don't want to love others, they don't want to do what is right and good in front of God, not in front of people alone, in front of God. ஏன்னா அவங்க தேவனுக்கு அன்பு செய்யவோ அக்கறை காட்டவோ தேவனையும் மக்களையும் அன்பு செய்யணும்னு நினைக்கல. தேவனுடைய கண்ணுக்கு முன்னாடி எது சரியோ எது நீதியோ அதை செய்யணும்னு நினைக்கல. தேவனுக்கு மட்டும் இல்ல, தேவனுடைய மக்களுக்கும் அதை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. One thing we need to understand, we need to do good, we need to do what is good and right in front of God. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு முன்னாடி எது சரியோ எது நல்லதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். And we need to support what is good and what is right.
எது சரியோ எது நல்லதோ அதுக்குதான் நம்ம துணை And போடணும். we should voice out, what is good and for what is good, what is right. எது நல்லதோ எது சரியோ அதுக்குதான் நம்மளுடைய குரலை உயர்த்தணும். In conclusion, முடிவாக let's read two scripture. 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 Peter 4:17-18. 1 பேதுரு புத்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 17-18. There is a surprise for us. அங்க நம்மளுக்கான ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு. 1 பேதுரு புத்தகம் 4வது அதிகாரம் 14-17. ஓகே, 17-18, 17-18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆமென். My time is over, but I just want to take another 5 minutes. என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனா மற்ற ஒரு 5 நிமிஷத்தை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். I want you to focus on the two line. அந்த 2 வரிகளை நீங்க நோக்கி பார்க்கணும். One is from where God wants to start His judgment. எங்க இருந்து தேவன் அவருடைய நியாய தீர்ப்பை தொடங்கணும்னு நினைக்கிறாரு? From this place, not out of this place. இந்த இடத்துல இருந்து வெளியே இருந்து கிடையாது. சரிங்களா? கடவுள் தன்னோட மக்கள் கிட்ட இருந்துதான் முதல்ல தன்னோட நியாய தீர்ப்பை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். Because they know what is right. ஏன்னா அவங்களுக்கு எது சரின்னு தெரியும். ஏன்னா 2வது லைன் என்னன்னா, நீதிமானே ரட்சிக்கிறது அரிதா இருந்தா அப்போ பாவிகளை குறிச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மீனிங் நம்ம கடவுளுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றதுனால ஏன்னா இந்த பாதை நமக்கு ரொம்ப சுலபமானது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. Every day we need to focus. I'm not here to say we are all moving towards hell. I'm here to say we need to focus on our life. நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்கு இல்ல, நம்மளோட வாழ்க்கையில எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கணும்னு சொல்றதுக்காக தான் இருக்கிறேன். Definitely, I believe we will see in heaven one day, but there is some conditions behind that screen. நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்துல இருப்போம், பரலோகம் போறோம். ஆனா அது பின்னாடி சில நிபந்தனைகள் இருக்கு. We need to do what is good and right in front of God. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எது சரியோ எது நல்லதோ அதை நம்ம செய்யணும். There is no any compromise in that. There is no any சும்மா பரவாயில்ல, no. அதை குறித்து எந்த ஒரு சமரசமும் செய்யப்பட போறதே கிடையாது. Because God won't He won't compromise on that judgment time. நியாய தீர்ப்பு நாளிலே அவர் சமரசம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கவே மாட்டார். If we want to stand on right side, we need to love one another. நம்ம வலது பக்கத்துல நிக்கணும்னு நினைச்சா ஒருத்தர் நம்ம அன்பு செய்யணும். If we did that, definitely God will give us a wonderful place to us. நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அவருடைய அற்புதமான இடத்தை நம்மளுக்கு கொடுப்பார். The second thing I want you to read Psalms 9:17. இரண்டாவதாக சங்கீத புத்தகம் 9:17 நம்ம வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 9வது அதிகாரம் வசனம் 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆமென். If we ignore or forget God, if we do not accept God, we will be stopped on the left side. நம்ம தேவனை புறக்கணிச்சோம், தேவனை மறந்துட்டோம், இல்ல தேவனை ஏத்துக்கல அப்படின்னா தேவனுடைய இடது பக்கத்துல நம்ம நிறுத்தப்படுவோம். We can't say நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜாதின்னு சொல்ல முடியாது, தேவனை மறந்த ஜாதின்னு சொல்லலாம். அதனாலதான் என்ன சொல்றாரு, கரெக்டா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை அவர் அங்க போடுறாரு. So we need to think about it. So we don't want to do good, we know what is the end. நம்ம எது சரியோ அதை செய்ய தயாரா இல்லைன்னா என்ன முடிவு நம்மளுக்கு தெரியும். What is the final quote to be there? நம்ம கோட் தானே முடிவான விஷயம் என்ன சொல்லப்படுது? Why God gave this life? ஏன் தேவன் இந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுத்தாரு? Because He wants us to prepare. ஏன்னா நம்மள அவர் தயார்படுத்துறதுக்காக. We need to prepare ourselves to stand on right side. நம்ம தேவனுடைய வலது பக்கத்துல நிக்கிறதுக்காக நம்மள தயார். We need to prepare ourselves to love God and love others. நம்ம தேவனையும் மற்றவர்களை அன்பு செய்ய தயார்படுத்தும். We need to prepare ourselves to do what is right and good in front of Him. நம்ம தேவனுக்கு முன்பாக எது சரியோ எது நல்லதோ அதை செய்யறதுக்கு நம்மள தயார்படுத்தும். We need to do some action plan. நம்ம சில செய்கைக்கான விஷயங்களை செய்யணும். I want you to think about this, and when you are in home, just write some notes about this line.
நீங்க இதை குறித்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது இந்த வரிகளை குறித்து யோசிச்சு சில விஷயங்களை எழுதுங்க. ஏன்னா நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நிறைய யோசிக்கிறேன், ஆனா எந்த அளவுக்கு நான் நன்மை செய்யணும்னு யோசிக்கிறேன். இதை குறித்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். At the same time, on April 14th, we have our invitation service. So we need to proclaim the good news to the lost. அதே போன்று 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நமக்கு ஒரு சிறப்பான ஆராதனை இருக்கு. தொலைஞ்சு போன மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கணும். Thank you. Thanks for the listening. God be the glory. நன்றி. தேவனுடைய வார்த்தையை கேட்டதுக்கு நன்றி. தேவனுக்கு